ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம S25 அல்ட்ராவை போன வருஷம் லான்ச் ஆகி போன வருஷம் இந்த மார்க்கெட்டையே கலக்கின நம்ம S24 அல்ட்ரா கூட பிளைண்ட் கேமரா டெஸ்ட் பண்ண போகிறோங்க. இந்த வீடியோவில் செல்ஃபி கேமரா, பேக் கேமரா, ஸ்லோ மோஷன் எல்லாமே கம்பேர் பண்ண போகிறோம். மிஸ் பண்ணாமல் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் இந்த ஃபோன் ஏல ஒயிட் ஆங்கிள் கேமராலேருந்து அப்படியே ஃபுல்லாக ஜூம் பண்ணி அந்த போர்டில், அதாவது 20Xல அந்த போர்டில் என்ன இருக்குன்னு படிக்க போகிறேன். உங்களுக்கு கிளியராக படிக்க முடியுதான்னு சொல்லுங்கள். என்னால் கிளியராக படிக்க முடியுது. இது வின்னர் இப்போ டிசைட் பண்ண போகிறாங்க. இப்போ ஃபோன் பியும் பார்த்துருவோம். ஃபோன் பி அதே மாதிரி ஒயிட் ஆங்கிள்லேருந்து அப்படியே நம்ம ஸ்விட்ச் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த போர்டில் நாங்கள் படிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கேமரா ஸ்விட்ச் ஆகும்போது ஃபோன் ஏ எப்படி இருந்தது, ஃபோன் பி எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கேட்டால் ஃபோன் ஏ தான் வின்னர் ஸ்விட்ச் பண்ணும்போது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ஸ்விட்ச். அங்கே தூரத்தில் வந்து ஒருத்தன் ஃபோன் பேசிகிட்டு இருப்பான், வேறு யாரும் இல்லை, நான் தாங்க. அவனை இங்கேருந்து சேம் ஒயிட் ஆங்கிள்லேருந்து அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒயிட் ஆங்கிள் 1x 2x 3x 5x 10x 20xன்னு நம்ம ஜூம் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், கேமரா வந்து இப்போ ஃபோன் ஏல ஸ்விட்ச் ஆகுது. ஸ்விட்ச் ஆகும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. அதனால் வந்து ஃபோன் ஏ செம்மையாக இருக்குன்னு பார்க்கறதுக்குள்ளே ஃபோன் பியும் செக் பண்ணிவிடுவோம். இப்போ ஃபோன் பியில் அதே மாதிரி ஒயிட் ஆங்கிள் இருக்குது. இப்போ ஒயிட் ஆங்கிள்லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜூம் பண்ணுவோம் 1x. இப்போ அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி அப்படியே 2x, நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து 3x 5x 10x 20x. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜூம்லேயும் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஏ பெட்டராக நம்ம ஏற்றுக்குதுங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ பாருங்களேன், கொஞ்சம் அப்படியே என்னோடய இமேஜ் கொஞ்சம் ட்ராப் பண்ண மாதிரி தெரியல கிளாரிட்டி. இப்போ ஜூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூரத்தில் ஒரு டெக்ஸ்ட் இருக்குது, அதை வந்து ஃபுல் ஜூம் 100 ஜூம் கூட பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் ஏ வந்து பெட்டராக இருக்குது ஃபோன் பியை கம்பேர் பண்ணும்போது. இப்போ அதே மாதிரி நான் இங்கே உட்காந்துருக்கேன், என் கையில் ஒரு கார்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன்லையுமே ஒன்றும் தெரில கரெக்டு, ஆனால் ஃபோன் ஏ நல்லாயிருக்கு பாருங்கள். ப்ரோட்ரேட் ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள், ஃபோன் பியோட ஃபோட்டோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபோன் பி தான் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே வந்து 5Xல எடுத்த ஃபோட்டோ. ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா S24 அல்ட்ராலையும் சரி, நம்மளோட S25 அல்ட்ராலும் சரி, ப்ரோட்ரேட்டில் 2Xல வச்சு எடுக்கிறேன். S25 அல்ட்ராவில் 3X ஆப்ஷனும் இருக்குது, பட் S24 அல்ட்ராவில் ஆப்ஷன் காட்டல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2Xல எடுக்கிறேன். இப்போ ஏன்னா எனக்கு செம்மையாக நாய்ஸ் வந்து போயிட்டுருக்கு, வண்டிங்க போயிட்டே இருக்குது. ஸோ S24 அல்ட்ராவில் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், S25 அல்ட்ராவில் வாய்ஸ் எப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, நான் நடந்து வரேன், எது என் ஃபேஸை கரெக்டாக டிடெக்ட் பண்ணிட்டு பாருங்கள். இதில் ஃபோன் ஏ தாங்க வின்னர். ஏன் இங்கே பாருங்களேன், ஜூம் பண்ணி பார்க்குறேன். ஃபோன் பி வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வரும்போது ஸ்டில் பிளட் தெரியுது பாருங்கள். செல்ஃபி வீடியோவில் இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப்ஸ் வந்து இறங்க போகிறாங்க. செல்ஃபி வீடியோவில் ஸ்டெபிலிட்டியும் அப்படியே செக் பண்ண போகிறோம். இங்கே பார்த்துக்கோங்க, 2 ஃபோனுமே எனக்கு தெரிஞ்சு ஸ்டெபிலிட்டியில் சூப்பராக தான் இருக்குது. ஃபோன் ஏவும் நல்லா தான் இருக்குது, ஃபோன் பியும் நல்லா தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் இறங்குறேன், ஆனாலும் வந்து ஷேக் அந்தளவுக்கு இல்லை. டிஃபால்ட்டாக இது வரைக்கும் ஸ்டெபிலிட்டி மோடும் ஆன் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா சன்னை சுற்றி எடுக்க போகிறேன். சன்னை சுற்றி எடுத்து எது நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போது கேமரா டவுன் பண்ணி நான் வந்து சன் காட்டுறேன் பாருங்களேன். இப்போது சன்னில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே பாருங்கள், ஃபோன் பியில் ஒரு கோடு தெரியுது பாருங்கள், ஆனால் ஃபோன் ஏல வச்சுருங்க பாருங்கள். சன் அப்போ ஒரு கோடு வருதுங்களா. ஸோ அதனால் ஃபோன் ஏ தான் வந்து சன்லைட்டை வந்து நல்லாவே பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பிக்கில் உங்களுக்கு கிளியராக தெரியும், அந்த கோடு வந்து ஃபோன் ஏல தெரில. ஸோ அதனால் செல்ஃபி வீடியோவில் வின்னரும் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஏ தான். செல்ஃபி ஃபோட்டோஸும் வரும்போது கிளியராக இங்கே தெரியுது ஃபோன் ஏ வந்து செம்மையாக இருக்குது ஃபோன் பியை கம்பேர் பண்ணும்போது. இந்த பிக்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஏ தான் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபோன் ஏ தான் வந்து சூப்பராக இருக்குது செல்ஃபி ப்ரோட்ரேட் ஃபோட்டோ. மேக்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து எனக்கு வந்து ஃபோன் ஏவோட ஃபோட்டோ ப்ராசஸிங் சூப்பராக என்னென்னா, ஃபோன் பி வந்து முன்னாடியே டிடெக்ட் பண்ணிவிடுங்க இது வந்து நம்மளை வந்து மேக்ரோ ஷாட்டுன்னு. ஆனால் ஃபோன் ஏ வந்து கிட்ட போனால் டிடெக்ட் பண்ணுது. பட் ஓகே, அது ஓகே தான். ஆனால் க்ளோஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஏ வந்து ரொம்ப கிளியராக இருக்குது மேக்ரோவில். ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்லோமோ இல்லைங்க, ஸ்லோமோ தான் எடுத்திருக்கோம். 2 ஃபோனுமே ஸ்லோமோ வந்து நல்லா தான் பண்ணுது. பட் எனக்கு வந்து கிளாரிட்டி வைஸ், அதாவது ஒரு கிளாரிட்டி வைஸ் கண்ணால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் ஏ தான் வந்து நல்லாயிருக்கு ஃபோன் பியை கம்பேர் பண்ணும்போது. அந்த இது வந்து கொஞ்சம் ஷேட்லாம் வந்து நல்லாயிருக்கு. ஆனால் ஃபோன் பி வந்து கொஞ்சம் எனக்கு ஃபேஸ் தெரியுது ஃபோன் ஏ கம்பேர் பண்ணும்போது, அதனால் மேட்ச் ட்ரா. சரி, ஓகே மக்களே, உங்களுக்கு எந்த ஃபோன் வின்னர் தெரிஞ்சு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃபோன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா S25 அல்ட்ரா, ஃபோன் பி வந்து S24 அல்ட்ரா. ஏதாச்சும் சர்ப்ரைஸ் ஆச்சா?